சரிம்மா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லிட் அஸ் கோஹெரண்ட் சோர்ஸ். ரைட்டா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன் இது தான் வந்து என்ன செய்ய போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரைட்டா, சரி. இதில் பாருங்கள் என்ன இருக்குது, ஒரு டபுள் ஸ்லிட் இருக்குது. டபுள் ஸ்லிட் ஒன்றும் இல்லை, 2 ஹோல்ஸ் இருக்கும். ரைட்டா, அதுக்கு முன்னாடி ஒரு சோர்ஸ் இருக்குது. சோர்ஸ்லேருந்து என்ன ஆகுது, நமக்கு வேவ் ஃபார்ம் ஆகி வருது. இந்த வேவில் இந்த ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பு அல்லது க்ரஸ்ட்டு, சரியா. ட்ரஃப் டவுன் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க, புரியுதா. ஸோ இதையும் கம்பேர் பண்ணிக்கோ. கம்பேர் பண்ணும்போது ஒரு வேவில் இது அப்பு இது டவுன், சரியா. திருப்பி அப்பு டவுன், வேவ் என்ன ஆகும், மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வருமா. ஸோ அப்போ என்ன ஆகிடும், இது மேலே வந்திருக்கு, அடுத்து கீழே போயிருக்கு, மேலே வந்திருக்கு, சரியா. அப்போ இது வந்து க்ரஸ்ட்டு ட்ரஃப் மாறி மாறி வருது. ரைட்டா, சரி. இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த S1 S2 அப்படிங்கிற வேவ் வழியாக ஊடுருவி வெளியே வருது. வரும்போது இது ஒரு சோர்ஸ் மாதிரியும் இது ஒரு சோர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸு, அதே மாதிரி அது ரெண்டு நடுவில் இருக்கிற லாம்டா டிஃப்ரென்ஸ் எல்லாமே 0வாக இருக்கும், அது இன் ஃபேஸில் இருக்கும். ரைட்டா, சரி. அது ஒரே லாம்டாவாக இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்டை பாருங்கள், ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் தெரியுதா, இதில் இது என்னது, க்ரஸ்ட்டு மீட் பண்ணியிருக்கு, ட்ரஃப் மீட் பண்ணியிருக்கு, க்ரஸ்ட்டு ட்ரஃப், சரியா. அது என்னென்னா, இப்போ கவனிங்களேன், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருந்தால் க்ரஸ்ட்டு ட்ரஃப், சரியா. ஸோ இன் ஃபேஸில் இருக்காங்கன்னு அர்த்தம், புரியுதா. அப்பு டவுன், இது ரெண்டு என்ன பண்ணுது, மீட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா ஆடப் ஆகி இந்த ரெண்டும் மீட் பண்ணும்போது அதிகமான ஹைட்டும், இது ரெண்டும் மீட் பண்ணும்போது கம்மியான ரொம்ப டவுனில் அதிகமாகவும் வரும், புரியுதா. அப்போ இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகிடும். இதை விட இதோட பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும், ரைட்டா. ஆனால் அதுவே இதில் பாருங்கள், இந்த இடத்துல அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம், அடுத்து இந்த இடம், இதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடலாம் நம்ம, புரியுதா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனும் பிங்க்கும் கிராஸ் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம், நல்லா கவனிப்பார். இது க்ரீனு, இது பிங்க்கு, ரைட்டா. க்ரீனு பிங்க். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், க்ரீன் பிங்க்கு, ரைட்டா. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், இங்கேயும் வந்து ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகிடும், டார்க் ஃப்ரிஞ்சஸ் வரும், சரியா. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இங்கே கவனி, டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், தட் மீன்ஸ் ஒரு அப்பும் ஒரு டவுனு ஒரு அப்பு. இப்போ மாறி வரப்போ என்ன ஆகிடும், இதோட ரிசல்ட் இது கேன்சல் பண்ணிவிடும், இதோட ரிசல்ட்டை இது கேன்சல் பண்ணிவிடும். அப்போ ஆல்மோஸ்ட் என்ன ஆகிடும், டார்க் ஆகிடும். அப்போ இது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றுமே இருக்காது, புரியுதா. ரைட், கவனி. ஸோ அப்போ தான் சொல்லியிருக்காங்க, க்ரஸ்ட்டும் மீட் பண்ணாலோ அல்லது ட்ரஃப் மீட் பண்ணாலோ அது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருக்கும். அதுவே வந்து க்ரஸ்ட்டும் ட்ரஃப்பும் மீட் பண்ணுது அல்லது ரெண்டு மாறி மீட் பண்ணுறப்போ என்ன ஆகிடும்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப மினிமம் ஆகிடும். தட் இஸ் டார்க் ஃப்ரிஞ்சஸ் வரும். தட் இஸ் கால்டு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். சரியா, சரி. அடுத்தது யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். எக்ஸ்பெரிமெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பாரு, சோர்ஸ் இருக்குது, S1 S2 ஸ்லிட் இருக்குது. இங்கே என்ன படிச்சியோ அதான் கொடுத்துருப்பாங்க, இங்கே என்ன படிச்சிங்களோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, ரைட்டா. சரி, அப்போ S1 S2 அப்படிங்கிற ரெண்டு கேப் இருக்குது. இது ஒரு சோர்ஸாகவும் இது ஒரு சோர்ஸாகவும் ஆட் பண்ண போகிறாரு. அப்போ இந்த ரெண்டு பேரும் என்ன கொடுப்பாங்க, கோஹெரண்ட் சோர்ஸாக இருக்கும். அது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மீனது, சென்டரில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. அதனால் எப்படி இருக்கும்னா இன்ஃபேஸில் இருக்கும், சரியா. ஸோ சென்டரில் எப்படி இருக்கும், இன்ஃபேஸில் இருக்கும். அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், இன்ஃபேஸில் இருந்தால் அது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸு. அப்போ பிரைட்னஸாக இருக்கும். தட் இஸ் கால்டு சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சஸ், ரைட்டா. என்ன தெரியும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கும், சென்ட்ரலில் மட்டும் ஒரு பிரைட்னஸ் இருக்கும், அதுக்கு அடுத்து ஒரு டார்க் வரும், அடுத்து ஒரு பிரைட் வரும், டார்க் வரும், மாறி வந்துட்டுருக்கும், சரியா. இப்போ P அப்படிங்கிற பாயிண்ட்டில் இங்கேருந்து ஒரு லைட் வர போகிறாரு, இங்கேருந்து ஒரு லைட் வந்து படுறாரு. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், இந்த ரெண்டு பேரும் உள்ள ஒரு பாத் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன், இவர் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு, இவர் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ இவரை விட இவர் அதிகமான டிஸ்டன்ஸு ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இவர் ட்ராவல் பண்ண எக்ஸ்ட்ரா பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, அதை கண்டுபிடிக்கணும். அதை வச்சு என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்துல உனக்கு பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வருமா, டார்க் வருமா, என்ன மாதிரி பிரைட்னஸ் வரும்ன்றதை சொல்ல முடியும். சொல்கிறது புரியுதா? சரி, ஓகே. பாரு, அப்போ என்ன செய்ய போகிறோம்னா, அடுத்தது இந்த இடம் மட்டும் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது மட்டும் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம், ரைட்டா.
கவனி, இப்போ பாருங்கள் S1 S2 இருக்கா, அதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸு d, ஸ்மால் d, ரைட். அதே மாதிரி இந்த சோர்ஸுக்கும் ஸ்க்ரீனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கேபிட்டல் D. எது சோர்ஸுக்கும் ஸ்க்ரீனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸு கேபிட்டல் D, ரைட்டா. அடுத்து என்ன பண்ணுவோம், S1லேருந்து ஒரு லைட் வந்து Pயில் படுது, அதே மாதிரி S2லேருந்து ஒரு லைட் வந்து Pயில் படுது, ரைட். சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இதுவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், கரெக்டாக. இது ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அப்போ இதுதான் யார், இதான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பாத். இவரை விட இவர் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணியிருப்பார்ல, அதான் இது, ரைட்டா. அப்போ இது வேணும். இப்போ கவனி, அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா சென்டர்லேருந்து ஒரு லைன் போடுறாங்க. சென்டரில் ஒரு லைன் போட்டு அதே மாதிரி இங்கேருந்து சென்டர்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு லைன் இங்கே போடுறாங்க, ரைட்டா. இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த பாத் டிஃப்ரென்ஸ் எப்படி எழுதலாம் நம்ம பாருங்கள். டெல்ஸ் ஈக்குவல் டு S2P மைனஸ் S1P. இது S2PE மைனஸ் S1P, கரெக்டாக. இந்த லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ண சொல்கிறான். அப்போ S2Pலேருந்து S1Pயை மைனஸ் பண்ணணும், S2Pலேருந்து S1Pயை மைனஸ் பண்ணணும், ரைட்டாக. பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு, S2M கிடைக்கும். ஏன், இவர் தான் M, இவர் தான் S2, இதான் எக்ஸ்ட்ரா பாத் டிஃப்ரென்ஸ், ரைட்டா. அப்போ S2M கிடைக்கும், புரியுதா. சரி, அடுத்து என்னது, இந்த ட்ரையாங்கிளில் நான் என்ன பண்ண போகிறேன், சைன் எடுக்க போகிறேன். எடுத்தால் என்ன வரும், எடுத்துருக்கானா அவங்க. சரி, என்ன வரும் பாருங்கள், சைன் தீட்டா எடுத்தால் என்ன வரும், சைன் தீட்டா அல்லது டெல்ஸ் ஈக்குவல் டு D சைன் தீட்டா, ரைட்டா. டெல்ஸ் ஈக்குவல் டு D சைன் தீட்டா வந்துச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தீட்டா வந்து வெரி வெரி ஸ்மால். அப்போ என்ன பண்ணலாம், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா, கரெக்டாக. ஏன்னா தீட்டாவோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக என்ன பண்ணலாம், அந்த தீட்டாவை ஆசிரியஸ் அப்படியே எடுத்துக்கலாம், ரைட். சரி, அடுத்தது இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தியா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இப்போ என்ன பண்ண போகிறோம், திரும்பவும் இங்கே டேன் எடுக்க போகிறோம். டேன் எடுத்து என்ன வரும், ஆப்போசிட் வந்து ஒய், அட்ஜசன் வந்து D. அப்போ y/D போடலாமா, பாரு, y/D போடலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடு ஒய், இந்த சைடு வந்து D. அப்போ y/D போடலாமா tan தீட்டாவுக்கு. இப்போ டேன் எடுத்தால் y/D, அல்லது ஏற்கனவே சொல்லிட்டோம் தீட்டா ஈக்குவல் டு ஸ்மால்னா tan தீட்டா ஈக்குவல் டு தீட்டா. அப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம டேரெக்டாக தீட்டா ஈக்குவல் டு y/Dன்னு எடுத்துக்கலாம், ரைட்டா. இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, இதில் என்ன இருக்கும் நமக்கு, டெல்ஸ் ஈக்குவல் டு T தீட்டா இருக்குமா. இந்த தீட்டா வேல்யூ கூட சப்ஜெக்ட் பண்ணு. அப்போ என்ன இருக்கும், YD/D, சரியா. YD/D கிடச்சிருச்சு. சரி, இது வந்து பாத் டிஃப்ரென்ஸ், ரைட். இந்த பாத் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கலாம், மேக்ஸிமமாக இருக்கலாம் அல்லது பிரைட்டாக இருக்கலாம், ரைட்டா. பிரைட்டாக இருக்கலாம், டார்க்காக இருக்கலாம். சப்போஸ் பிரைட்டாக இருந்தால் என்ன இருக்கணும், பாத் டிஃப்ரென்ஸ் should be n lambda. ஏன் சார் அதுவும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருந்தால் n lambdaவாக இருக்கணும், பாத் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு n lambda ப்ரூவ் பண்ணிக்கோம் நம்ம, ரைட்டா. அப்போ இங்கே வந்து என்னது, இப்போ இட் இஸ் அ பிரைட் அப்படின்னா n lambda ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இதுவும் டெல்லு, இதுவும் டெல். அப்போ என்ன பண்ணலாம், n lambda ஈக்குவல் டு dy/Dன்னு போடலாமா. இப்போ dy/D இஸ் ஈக்குவல் டு n lambda. யார் வேணும், இந்த டிஸ்டன்ஸ் வேணும், y வேணும். இந்த y யார் ஆக்சுவலி, இந்த டிஸ்டன்ஸ், கரெக்டாக. y இஸ் ஈக்குவல் டு n lambda d/D, ரைட். இதை ஒய்ன்னு சொல்லலாம் அல்லது yn. தட் இஸ் கவனி, இது வந்து y0, இது y1, y2ன்னு போயிட்டே இருக்கும், அப் டு yn வரைக்கும் போகும். அப்போ நீங்கள் இங்கே n போட்டால் எத்தனாவது ஆளுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதை ஒய்ன்னு சொல்லலாம் அல்லது yn சொல்லலாம், புரியுதா. நம்ம என்ன பண்ண போகிறோம், yn தான் எடுத்துக்க போகிறோம், ரைட். அடுத்து பாரு, கண்டிஷன் ஃபார் டார்க்னஸ் அல்லது மினிமம். மினிமம்க்கு என்ன சொல்லியிருந்தோம் நம்ம, 2n மைனஸ், பாரு 2n மைனஸ் 1 λ/2 இருந்ததா. ஸோ அதை எடுத்துக்க போகிறோம். அப்போ 2n மைனஸ் 1 λ/2. ஸோ இதையும் என்ன பண்ண போகிறோம், இதையும் மேலே இருந்த அந்த பாத் டிஃப்ரென்ஸையும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ dy/D இஸ் ஈக்குவல் டு 2n மைனஸ் 1 λ/2. dy/D இஸ் ஈக்குவல் டு 2n மைனஸ் 1 λ/2. இதுலேருந்து யார் வேணும், இதுலேருந்து நமக்கு y மட்டும் தான் வேணும். ஸோ ரிமைனிங் எல்லாம் மேலே கொண்டு வந்துடலாம். ஸோ கொண்டு வந்து என்ன இருக்கும், 2n மைனஸ் 1 λ, இந்த d மேலே வந்ததுனால d டிவைட் பை இந்த 2 ஆல்ரெடி இருக்காரு, இந்த டியை கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ 2d, ரைட்டா. இங்கேயும் அதே மாதிரி தான் ஒய்ன்னு எடுத்துக்கலாம் அல்லது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் n, ரைட்டா. சரி, அடுத்தது பாருங்கள், இங்கே இந்த பிரைட் ஃப்ரிஞ்சஸ் எப்படி வந்து வருது பாருங்கள். இன்ஃபேஸில் இருக்கா, இது அப்பு, இது அப்பு, இது டவுனு, இது டவுன். அப்போ இன்ஃபேஸில் இருக்கார், அப்போ இங்கே கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கார். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது அப்பு, இது டவுனு,
இது டவுனு இது அப்பு, அப்போ மாறி மாறி இருக்கா, அப்போ இது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இது பிளாக்காக கொடுத்துருக்காங்க பாரு, இதை பிரைட்டாக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, இப்போ பாருங்கள் சென்டரில் என்ன கிடைக்கும் நமக்கு, சென்ட்ரல் பிரைட் கிடைக்கும். ரெண்டாவதுல என்ன இருக்கும், அடுத்து செகண்டு பிரைட்டு தேர்டு பிரைட் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நடுவில் இந்த டவுன் இருக்குது பார்த்தியா, டவுனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், டார்க் இருக்கும். அப்போ பிரைட்டும் டார்க்கும் கன்சிக்யூட்டிவாக மாறி 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 வரப்போகுது. அதோட வித்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். வித்து வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? சரி, இப்போ கவனி, ஈக்குவேஷன் ஃபார் பேண்ட் வித். யார் பேண்ட் வித்து? இவர் தான் பேண்ட் வித். ஒரு பிரைட்டும் ஒரு டார்க்கும் சேர்ந்தது தான் ஒரு பேண்ட் வித். புரியுதா? ஒரு பிரைட்டும் ஒரு டார்க்கும் சேர்ந்தது தான் ஒரு பேண்ட் வித். என்ன சொல்ல போகிறாங்க பாருங்கள், 2 consecutive bright or dark. எது? the distance between 2 consecutive bright or dark. ரெண்டு பிரைட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸு அல்லது ரெண்டு டார்க் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதான் என்னது, பேண்ட் வித். ரைட்டா? சரி, பீட்டா ஈக்குவல் என்ன இருக்கும், yn + 1 - yn. ரைட்டா? நம்ம என்ன சொன்ன மாதிரி என்ன இருக்கும், y0 y1 போயிட்டே இருந்தால் yn இருக்கும். இதுக்கு அடுத்தது yn + 1 இருக்குமா. அப்போ என்ன பண்ணலாம், இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் இந்த டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும், அந்த பேண்ட் வித் கிடச்சிரும். ரைட்டா? சரி, அப்போ என்ன பண்ண போகிறோம், yn + 1 - yn போடலாம். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது பிரைட் ஃப்ரிஞ்சஸ் எடுத்துக்க போகிறோம். பிரைட் பாரு, இதுக்கு பதிலாக என்ன செய்யணும், இதுக்கு பதிலாக n + 1 போடணும். n + 1 போட்டு எழுதியிருக்காங்க. அடுத்தது n தான் இருக்கார், அப்போ n அப்படியே எழுதியாச்சு. ரைட்டா? ஸோ இதில் வந்து என்ன செய்யணும், இதை வந்து உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணு, என்ன வரும் பாருங்கள், n lambda d/d, இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணு, ப்ளஸ் lambda d/d, இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய்டு, n lambda d/d. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, இது மைனஸில் இருக்குது ப்ளஸில் இருக்குது, ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ பீட்டா ஈக்குவல் டு வெறும் lambda d/d மட்டும் தான் இருப்பார். அப்போ என்ன இருப்பார், பீட்டா ஈக்குவல் டு lambda d/d. ரைட்டா? சப்போஸ் நீங்கள் வந்து டார்க் ஃப்ரிஞ்சஸ் எடுக்கிறீங்க. ரைட்டா? டார்க் ஃப்ரிஞ்சஸ் எடுக்கிறீங்க. இப்போ டார்க்காக இருந்தால் என்ன இருக்குது பாருங்கள், அதே மாதிரி தான். என்ன ஃபார்முலா, 2n - 1 lambda/2 d/d இருக்கா. இந்த n பதில் என்ன செய்யணும், n பதில் n + 1 போடணும். பாரு, இந்த n பதில் n + 1, இந்த இடத்துல n அப்படியே தான் இருக்குது. ரைட்டாக? சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க தெரியும். இதில் இந்த டேர்ம் பாரு, இந்த டேர்ம் வந்து காமனாக இருக்குது. வெளியே எடுத்துடலாமா, எது, lambda d/2d காமன். இதை எடுத்துட்டா இங்கே என்ன, இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 2n + 1 ஆக்சுவலி +2, 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம்ல, இந்த -1 இருக்கார். ரைட்டா? அப்போ -1. இங்கே என்ன இருக்குது, இங்கே இருக்கிறதுல இந்த மைனஸ் உள்ள கொண்டு வந்துரு, -2n -(-) +1. இதுவும் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? அடுத்தது +2 -1 ஆட் பண்ண ஆகும், +1 வருமா, ஏற்கனவே இங்கே ஒரு +1 இருக்குது. அப்போ என்ன ஆகிடும், இன்ட்டு 2 ஆகிடும். 2 கேன்சல் பண்ணால் lambda d/d வராது. அப்போ நீங்கள் வந்து பிரைட் எடுத்தாலும் அதே ரிசல்ட் தான் வருது, டார்க் எடுத்தாலும் அதே ரிசல்ட் தான் வருது. இந்த இடத்துல ஜஸ்ட்டு சால்வ் பண்ணி பாரு, ஆன்சர் கரெக்டாக வரும். புரியுதா? சரி, லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன் பாருங்கள், கண்டிஷன் ஃபார் அப்டைனிங் கிளியர் அண்ட் ப்ராட் இன்டர்ஃபரன்ஸ் பேண்ட்ஸ். சரியா? என்னது, இந்த பேண்டு பெருசாக கிடைக்கணும், இந்த வித்து வந்து பெருசாக இருக்கணும், அதே மாதிரி கிளியராக இருக்கணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். ரைட்டா? இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, இதை மைண்டில் வச்சுருந்தா போதும். லேம்டா மேலே இருக்காரா, எப்படி இருக்கணும், லேம்டா ஷுட் பி வெரி ஹை. அடுத்து டி யார், டி வந்து சோர்ஸுக்கும் ஸ்க்ரீனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். இப்போ டி அதிகமாக இருக்கணும். ஸ்மால் டி கீழே இருக்கா, அது யார், ரெண்டு சோர்ஸ் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். அப்போ அது எப்படி இருக்கணும், அது கம்மியாக இருக்கணும். அப்போ மேலே இருக்கிற ரெண்டும் அதிகமாக இருக்கணும், கீழே இருக்கிறது கம்மியாக இருக்கணும். பாரு, the screen should be far away from the distance as possible. ரைட்டா? அது D. the wavelength of light used must be larger. இது lambda. லாஸ்ட்டாக பாரு, 2 coherent sources, that is S1 and S2 must be close as possible. ரைட்டா? இது வந்து லாஸ்ட் ஒன். ரைட்? ஃபுல்லாக பாரு, ஈஸியாக தான் இருக்குமா.